ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அப்பாடா, ஒரு வழியா சாம்பார் ரசம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். அன்னி மட்டும் வீட்டுல இருந்திருந்தாவள்னா கிச்சன்ல இந்த நேரத்துல எனக்கு வேலை இருந்திருக்காது. காலமே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருப்போம். ரெண்டு பேரும் பேசி பேசி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கச்சுல எப்ப வேலை முடியுதுன்னு கூட தெரியாது. தொடங்கின மாதிரி இருக்கு, அதுக்குள்ள முடிஞ்சிடும். ஆனா இன்னைக்கு மதியானம் ஆனதுக்கு பிறகு நான் இப்ப வரைக்கும் கிச்சன்லயே உருண்டுகிட்டு கிடந்திருக்கேன். என்னம்மா அப்நார்மல் ஆயிட்டியாவும்? கவின, கிரவுண்டுக்கு போறேன்னு சொன்னா அதுக்குள்ள வந்துட்டியா? 1 மணி நேரம் விளையாடி இருக்கேன், இது காணும். நான் தான் அப்பையில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, பிரேக்கே இல்லாம இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தியன்னா பைத்தியம் பிடிக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடிட்டு வான்னு சொல்லிட்டு தானே இருந்தேன். 1 நாள் வெளியே போய் விளையாடிட்டு வந்ததுக்கு பிறகுதான் மனசு கொஞ்சம் லேசா இருக்க மாதிரி இருக்கு. இனிமே ஃப்ரெஷ்ஷா படிக்க ஆரம்பிக்கலாம். அம்மா நீ என்ன தனியா புலம்பிக்கிட்டே நின்னா? அதுவா, அண்ணி இருந்தாவள்னா நானும் அவையெல்லாம் பேசி பேசி எப்ப வேலையை தொடங்கியானும் தெரியாது, எப்ப முடிக்கணும் தெரியாது. செனானு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அண்ணியும் பொட்டிக்கு போவாங்களாம், அதனால காலமே நாங்க எல்லா வேலையும் முடிச்சிருவோம். இன்னைக்கு அண்ணனும் வீட்டுல இல்ல, அண்ணியும் வீட்டுல இல்ல, உனக்கு லீவு, துளசிக்கு லீவு. கண்டியான வேலையை நான் இப்பதான் முடிச்சிருக்கேன். பயங்கர பசி சாராம். ரெடி தானே எல்லாம்? ஆமா, நீ வா எடுத்து வைக்கேன். சரி, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன். ஏடி மணி என்ன ஆகுது தெரியுதா? சித்தி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீங்க போய் இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சனா, மனுஷனுக்கு பசி உயிர் போகுது. எடுத்து வைக்கேன் சித்தி, நீங்க போங்க வரேன். இப்படி நேரம் அடுப்பங்கரையில உருண்டு புரண்டு இருக்கா. அப்படி என்ன சாகசம் பண்ணி வச்சிருக்கான்னு பாத்துட்டு. பாவம் கவின சித்தியுமே பசிக்குதுன்னு வந்துட்டாவ. அப்பனா பாட்டி இதுக்கு முன்னமே சாப்பிடுவியா? ரோஸுக்கு இவியலை விட பசிச்சிருக்குமே. ஒன்னங்காரனுக்கு பொண்டாட்டி வந்துட்டா, உனக்கு அந்த போலீஸ்காரனும் அண்ணங்காரன் பாத்து வச்சுட்டான். இனிமே உங்க 2 பேருக்கு வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தான் ஆட்டம் போடியலாம். அதுலயே உன் அன்னிக்கார இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உனக்கு கொண்டாட்டம் கூடி போச்சுலாம். காலமா சமைக்க இடத்துல கலப்பலன்னு சத்தம். இவளுக்கு அவ ஒத்தாசா, அவளுக்கு இவ ஒத்தாசா. இனிமே உங்க வாழ்க்கையில விடிவு காலம் வந்துட்டுன்னு நினைச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்க கண்டியா? அதுக்கு வைக்கேண்டி இப்ப வியாட்டு. இனிமே உனக்குள்ள அந்த நினைப்பு இருக்கவே கூடாது. உன் அன்னைக்காரன் அவன் பொண்டாட்டி வீட்டுல போய் தங்கினானே, அப்பவே நான் உனக்கு காட்டி தந்திருக்கணும் சித்தினா யாருன்னு. எப்ப வேணா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் அமைதியா போனேன். இந்த 4 நாள நான் உன்னை படுத்திய கொடுமைலாம். உன வாழ்க்கைய நினைச்சு நீ பயந்து அலறணும், உன் அண்ணனுக்கு வாழ்க்கைய நினைச்சு நீ பயந்து அலறனண்டி. மன்னிச்சிருங்க ரோஸ், நிறைய நேரம் ஆயிட்டோம். ஏடி அம்மா இருக்கட்டும், 1/2 மணிக்கு நேரம் பிந்தி சாப்பிட்டா என்ன செத்தா போயிருவோம். தினமும் சென்னான்னு சமைச்சு முடிச்சிருவேன். ஒரு நாள் முன்ன பின்ன ஆவாதான். காய் என்னத்தையாவது வெட்டி தரேன்னா நான் வெட்டி தரேன், எனக்கு தானி கேட்டாலும் தர மாட்டேன். நானே பாத்துக்கிட்டேன் பாட்டி, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் உன தலை மேல இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவ இருக்கச்சுல 2 பேரும் சேர்ந்து செய்வியா? ஆமா ரோஸ், அண்ணி இருக்கச்சுல வேலை எப்ப தொடங்கியன்னு தெரியாது, எப்ப முடிக்கணும் தெரியாது. பேசி பேசி சென்னான்னு வேலை செஞ்சு முடிச்சிருவோம். அண்ணி இல்லாததுனாலே என்னமோ இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒத்தையில சமைக்க ஆரம்பிச்சேன்னா சொங்கி சொங்கி நின்று லேட் ஆயிட்டுன்னு நினைக்கேன். அம்மாடி, சொங்கி சொங்கி நேரம் ஆச்சு சொல்லாத. 24 மணி நேரமா போன காதுல இருக்கிறதுனாலதான் நேரம் ஆனது. அந்த போனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தான்னு வச்சுக்கான், வேலை சென்னான்னு முடியும். அவ கிடக்கான் கூறு கட்டவா. மத்த நேரம் ஆயிட்டலாம், நீ இரு, ஒன்னா சேர்ந்தே சாப்பிடுவான். இல்ல ரோஸ், நீங்க சாப்பிடுங்க, நான் அது பிறகு சாப்பிடுவேன். கவின் மேல ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு போயிருக்கான். அவன் வரட்டு வந்ததுக்கு பிறகு நாங்க ஒன்னா சாப்பிடியோம். துளசி அப்ப வருவா எல்லாம், நாங்க ஒன்னா சாப்பிடியோம். அப்பனா சரி மக்கா. பாட்டி நீங்க மட்டும் வந்திருக்கியா? தாத்தாவை கூட்டிகிட்டு வரவா? தாத்தா வரலாம், கிழவருக்கு மூச்சடைச்சாப்ல இருக்கான். ஐயோ, அதனால 3 மணிக்கு போல சாப்பிட்டதுக்கு வருவாராம். இப்ப ஒண்ணு வேண்டாம், தின்னதுக்கு தோணையெல்லாம் பசியா அடிக்கலாம், கொஞ்ச நேரம் கிடந்து உறங்கிட்டு 3 மணிக்கு போல சாப்பிட்டதுக்கு வரேன்னு சொல்லிட்டு கிடந்து உறங்கியாரு. ஐயோ பாட்டி, ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது? அது ஒண்ணும் இல்ல, கையில கிடைக்கிறதெல்லாம் வாயம் வயிறம் குப்பை தொட்டின்னு சொல்லிட்டு உள்ள போட்டா இப்படிதான் வயிறு பெருமி வெடிக்க மாதிரி இருக்கான். கேட்டா நெஞ்சடைக்குதுன்னு சொல்லிட்டு நெஞ்சுக்கு மேல பழிய போடியது. ரோஸ், கையில கிடைக்கிறதெல்லாம் வயிறம் வாயம் குப்பை தொட்டின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள போடியது நீங்களா தாத்தாவா? அது கிழவருக்கு வேலைதான். சரி பாட்டிமா, நீங்க சாப்பிடுங்க. சித்தி சாம்பார் வேணானா சாம்பார் எடுத்து வைக்கட்டா? எனக்கே தேவையானதை எடுத்து திங்கிறதுக்கு தெரியும். மக்கா நீ உன வேலையை பாப்பியா? அவளுக்கே எடுத்து திங்கிறதுக்கு தெரியும், சமைச்சு வச்சது காணும். ஐயா என்ன சித்தி? ஏய் இது சாம்பாரா இல்ல இது ரசமான்னு கேக்கேன். ஏன் நல்லா தானே இருக்கு, நானே எடுத்து டேஸ்ட் பார்த்தனே. நல்லா பார்த்து கிழிச்சியா? அவளுக்கு மூஞ்சி மாதிரி தான் இருக்குது. சித்தி சுட சுட நல்லா தானே இருந்து. நல்லா இருந்தா நீயே தின்னி பாரு. அவ கிடக்கா, அவளுக்கு நாக்குல ருசி கெட்டு போயிட்டே. என்ன சத்தம்? சூடா இருந்த சாம்பாரே ரசத்தை இப்படி மேல தூக்கி ஊத்திட்டா. எனக்கு கை ரொம்ப எரியுதா. ஆமா பாட்டி. யாரே கட்டவளே, உன்ன மண்டைக்கு கிறுக்க பிடிச்சிருக்க. இப்படி சூடா இருந்த சாம்பாரே ரசத்தை அதுக்கு மேல தூக்கி ஊத்திட்ட. அப்படி கொந்தளிக்க சூடெல்லாம் ஒண்ணும் இல்ல, லேசான சூடுதான். உங்க பேத்தி கொஞ்சனா கொஞ்சத்துக்கு மேல தானே நடிப்பா. போனா போட்டுன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தா வயசு பிள்ளைக்கு மேல சாம்பாரே தூக்கி ஊத்தியா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அது சாம்பாரா? வீட்ல இருந்து காயல எல்லாம் வெட்டி போட்டு என்னத்தையோ
இவ்வளவு பத்தி எனக்கு தெரியும். நீங்க தான் உங்க மோனுக்கா மூத்த பெண்டாட்டிக்க பிள்ளைகளு. நீங்க பார்த்து வச்ச மருமகளுக்கு பிள்ளைகளாச்சே. தலையில தூக்கி வச்சு பேரனையும் பேத்தியும் கொண்டாடிக்கிட்டு இருக்குதியா. ஆனா இவ அண்ணன்காரனுக்கு பொண்டாட்டியும் என்னென்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காவன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ போச்சுல இவளை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு போறா. நானும் வீட்ல இல்ல, உன் அண்ணன்காரனும் வீட்ல இல்ல, நாங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு போறோம். போயிட்டு வரச்சுல இங்க ஒருத்தரும் இருக்கக்கூடாது. செல்லம் போல அவுச்சு போடாம இருந்தாலே எல்லாம் கிளம்பி போயிரும். 4 நாள் நீ அதோட பாடா படுத்தியதுல நாங்க திருப்பி வரச்சுல இவ எல்லாரும் அடிச்சு பறந்து வீட்டை விட்டு போயிருக்கானு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. ஐயோ, ஏன்னா 2 காதால கேட்டேன். எல்லாத்தையும் அடிச்சு துரத்தியதுன்னா எங்களை மட்டும் இல்ல, உங்களே மாமாயும் சேர்த்துதான். அவ ஹனிமூனை எல்லாம் முடிச்சுக்கிட்டு புருஷனுக்கு கூட வரச்சுல இந்த வீட்ல ஒத்தையில ராஜாங்கம் பண்ணணும். அதுக்கு எல்லாரையும் அடிச்சு துரத்திருன்னு இவளுக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். இவள அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சாதானே அண்ணன்காரனை விட்டுக்கிட்டு போக மாட்டா அன்னிக்காரி. பைத்தியம். ஐயோ சித்தி, அண்ணி அப்படியெல்லாம் சொல்லவே இல்ல. ஏடி அப்ப நான் போய் சொல்லியனா? உன அன்னிக்காரி உனக்கிட்ட இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போவேல? இல்ல சித்தி, அவ சொன்னதை நான் எனக்கு அதால கேட்டேன். எந்த கோயில்ல வேணாலும் அடிச்சு சத்தியம் பண்ணியேன். உனக்கும் உன் அண்ணன்காரனை விட்டுக்கிட்டு உன் அன்னிக்காரி வெளியே போயிடப்படாதே. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு உன் அண்ணன்காரனையும் அன்னிக்காரியும் இங்க ராஜாராணியா வாழ வைக்கலாம். அதுக்கு தடையா இருக்கே எங்களை எல்லாரையும் வெளியே அனுப்பதுக்கு எல்லா பிளானையும் போட்டுக்கிட்டு இருக்குதியா. தெரியாதுன்னு நினைச்சியோ? அண்ணி அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காது. யாருக்கும் சாப்பாட்டுல குறை வைக்கிற அன்னைக்கு பிடிக்கவே பிடிக்காது. பசின்னு வந்துட்டா பசியார சாப்பாடு போடணும்னு தான் சொல்லுவாங்க. அண்ணிய தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்குதியா சித்தி. ஒன்னே உன் அன்னிக்காரையும் சரியா புரிஞ்சு வச்சிருக்கேன். ரசத்தை காய்ச்சிருக்கேன், சாம்பாரை காய்ச்சிருக்கேன் சொல்லிக்கிட்டு விஷத்தையா கலக்கி போட்டிருக்கேன். எல்லோலையாவது காய் வந்திருக்கா? உன் அன்னிக்காரி சொல்லி கொடுத்தா நீ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. கவின மக்கா அத்தா, அவனை என்னத்துக்கு இப்ப கூப்பிடுதியா? கிழவரு உரைக்கு கிடைக்காரே. உன புருஷன வீட்ல இல்ல, யாரும் இல்லாத நேரத்துல ஆட்டமா போடியா? கொதிக்க கொதிக்க சாம்பாரை ரசத்தை அதுக்கு கையில தூக்கி ஊத்திட்டு நீ ஆட்டமா ஆடியா? என்னையும் உன்னை சும்மா விட்டேன், என்னையும் அடிக்கிறதுக்கு வாரியா? சித்தி ஏப்பா கொன்னா வயசானவிய ஒரு வாரத்துல கிடந்துட்டு போட்டுன்னு பார்த்தா என்னைய அடிக்கிறதுக்கு சீரிக்கிட்ட வாரியா? வீட்ல ஆள் இல்லாத நேரத்துல எல்லாரையும் அடிச்சு கொல்லியா? கவின பாட்டிய தூக்கல. ஆமா தூக்காவ. இதெல்லாம் விளங்குவாளா பாட்டி? என்னல்றி கிளவி என்ன செத்தா போயிட்டுதே, உயிரோட தானே இருக்குதே. கவின என்ன மோவனே எனக்கு எதிரா ஏத்தி விடலானா பாக்க? இல்ல சித்தி, பாட்டிய தூக்கிறதுக்கு தானே சொன்னேன். இவளுக்கு கையெல்லாம் ஒடிச்சு போட்டு கடைசி காலத்துல ஒரு கப் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட இவளுக்கு ஆள் இருக்கக்கூடாது. அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. பாட்டி ஏடி நில்லுன்னு சொல்லிட்டு தானே நிக்கேன், உனக்கிட்ட தானே பேசிட்டு நிக்கேன். பாட்டி ஐயோ பாட்டி, பாட்டி எந்திரீங்க. பாட்டிமா மெல்ல எந்திரீங்க. மக்க கையை கொஞ்சம் பிடி. இனிமே ஜீவன் போன மாதிரி நடிப்பாவ. நீ கவிதை பாத்துட்டே நிக்க, பாட்டி கொஞ்சம் பிடி. அப்பா ஓவரா படம் போடாதுங்க. என்னமோ 4 கிலோமீட்டர் தள்ளி விழுந்த மாதிரி. அம்மா உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கேன். 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கேன், என்னைய பார்த்து பைத்தியமான கேக்க? வயசானவியான் கூட பார்க்காம வயசானவியல பிடிச்சு தள்ளி விட்டுருக்கியா? உங்களை பைத்தியம் சொல்லாம இல்ல பைத்தியக்காரா, நீ பாத்துக்கிட்டா நிக்க. இடி நான் என்ன பண்ணியதுக்கு? அவிய மாமியார மருமகனும் சண்டை போடியாவ. என்னமோ கொஞ்ச நேரம் கழியத்துல அவிய 2 பேரும் தான் ஒண்ணு. சாராத்துக்கு மேல சாம்பார் எல்லாம் கொட்டி இருக்காவே நினைக்கேன். நீ பாத்துக்கிட்டு நிக்க. நிலநானா இருந்திருந்தனா இந்நேரத்துக்கு கேட்டிருக்கலாம். இனிமே என்ன போய் சண்டை போடுறதுக்கு சொல்லுதியா? இப்பதான் கவினே முதல்ல எனக்கு பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டியா? இந்த கூட்டம் உன்னை ஏத்தி விடுறதுக்கு தான் பாக்கம். எடி துளசி, உனக்கு வேற வேலை இல்லையா? பைத்தியமா பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சூடு சாம்பார் எடுத்து ஊத்துனதே தப்பு. வயசானவியன் கூட பார்க்காம பாட்டியை பிடிச்சு தள்ளி விட்டுருக்கியா? கேள்வி கேட்கறதுக்கு அண்ணமாரோலாம் இல்ல. இவன் மாடு மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டு நிக்கான். அப்பாவா இல்ல, யாரும் இல்லாத நேரத்துல அநியாயத்தை நடத்திக்கிட்டு இருக்குதியா? ஏடி நீ உன வேலையை பாத்துக்கிட்டு போ. எனக்கு தெரியும் இப்ப என்ன செய்ய நானு. இது எல்லாத்துக்கும் காரணம் இவதான். செல்லம் போல கூட்டுக்காரி எல்லாம் வச்சிருந்தாள்னா இன்னைக்கு இந்த வீட்டுல சண்டையே இல்ல. தேவையில்லாம இவ பண்ண வேலையால. ஐயோ சித்தி, சாம்பார்ல உப்பு எல்லாமே இருந்தது. உப்பு இருந்ததே நான் பார்த்தேன் சித்தி. ஏண்டி அப்ப நான் போய் சொல்லியனா? நான் போய் சொல்லியனான்னு கேட்டேன். 24 மணிக்கூறும் போன காதுல தான் இருக்கான். உன் அண்ணன்காரன் என்னடானா போலீஸ்கார மாப்பிளைய பார்த்து வச்சுட்டான். இல்ல கவின ஆம்பளை இல்லன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ கேளு. பெத்தவியில எதிர்த்து பேச சொல்லுதியாட்டி? கொஞ்ச நேரம் சும்மா நில்லு. இப்பனா கவின நீ எனக்கு புள்ள. இவளுக்கு அண்ணன்காரன் பெரிய இடத்துல மாப்பிளை பார்த்து வச்சிருக்கானே, அதான் அந்த போலீஸ்காரனா? அந்த போலீஸ்காரனை எனக்கு மொவளுக்கு நான் பார்த்தது. துளசிக்கு நான் பார்த்த மாப்பிளை. இவன் அந்த போலீஸ்காரனை சுத்தி சுத்தி வந்து பல்ல காட்டி சிரிச்சு மயக்கி துளசி வேண்டாம் சாராதான் வியானன்னு ஒத்த கால்ல நிக்க வச்சுட்டான். எப்படிதான் மயக்கினாலும் அந்த ஆளை. ராத்திரி என் பவல போன காதுல வச்சுக்கிட்டு ஓயாம அவனுக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். ஏ தகரம் ஏன் பட்டது காணாத உங்களுக்கு? உனக்கு வட்டிய முதல்ல சேர்த்து தரையிலனா எனக்கு பேரு ரோசா இல்ல. ஏன் என்னைய புடிச்சு தள்ளி விட்டேன்னு சொல்லிக்கிட்டேன். நீ நித்த அலையலனா பாரு. வட்டிய முதல்ல சேர்த்து தான் தருவேன். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு நீ மாமியாரா நான் மாமியாரான்னு பார்க்கணும்ல. கிரேன் ஓயாம அது பேசுதுன்னு சொல்லுவியே. பேசினாலும் நீ நேரத்துக்கு தின்னதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்குதுல. செத்து ஒத்தையில வேலை செஞ்சு உனக்கு தின்னதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்குதுல. புடிச்சு நிமிதி எனக்கு வேலை செஞ்சு தான் கொடுத்துருக்கியா? அதான் ஏச்சி நாத்ரி இனிமே என்ன அத்தைன்னு சொன்னேன்னு வச்சுக்க வாய் பொளந்தால பொளந்து விடுவேன். ஒத்திக்க வாய்க்கு அழைச்சிட்டு வந்தவதானே உன் புத்தி இப்படி தான் இருக்கான். நானும் பேசப்படாதுன்னு நினைச்சா உங்களுக்கு தெரியாது. இவ அண்ணன்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த போலீஸ்காரனை இவளுக்கு அவன் தான் பார்த்து வச்சிருக்கான் அப்படின்னு.
ஆனா அதுக்கு முன்னமே அந்த போலீஸ்காரனை இவன் அவளுக்கு வலையில வளைச்சு போட்டாச்சு. இதுல அன்னிக்காரி அவ எப்பேற்பட்டவா, என மோவனை காதலிச்சு அவன் செத்து போன அடுத்த கொஞ்ச நேரத்துல அவளுக்கு இன்னொரு புருஷன், பத்தாததுக்கு வேலை பாய்க்க இடத்துல ஒருத்தன், என மோவ 5க்கு புருஷன். இப்ப எத்தனை பேரு இவளுங்க 2 பேரும் சேர்ந்து எல்லாரையும் அடிச்சு துரத்தலான்னு முடிவு பண்ணிட்டாளுங்க. ஐயோ சித்தி, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அண்ணியை பத்தி இப்படியெல்லாம் தப்பா பேசாதுங்க. உங்க அன்னிக்கு லட்சணம் எல்லாருக்கும் தெரியும், ஊர் உலகத்துக்கே தெரியும். வெக்கமே இல்லாம ஹனிமூன் கண்டி போயிருக்கா, வெக்க கெட்டவன். என் புள்ள இறந்து 2 மாசம் என்னமா ஆவேல, அவளாலதான் என்ன 2 பிள்ளைகளோட நான் பறி கொடுத்தேன். கொஞ்சம் கூட குச்ச உணர்ச்சி ஒரு அன்னிக்காரிக்கு இருக்கா? உனக்கு என்னன்னா இனிமே நாங்க எல்லாம் தேவையில்லை. உனக்கு உன் அன்னைக்காரே நல்ல ஒரு மாப்பிளைய பார்த்து வச்சுட்டான். அதுவும் யாருக்கு பார்த்தது? என் பிள்ளைக்கு பார்த்தது. வளைச்சு போட்டு உங்க வலையில விழ வச்சுட்டியா? அது பிறகு உன் அன்னிக்காரி எங்களை எல்லாரையும் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுறணும். ஏன்னா நாங்க எல்லாரும் இங்க இருந்தான்னு வச்சுக்கான், எனக்கு என்னமோ கொஞ்ச நாளையில உன் அப்பங்காரருக்கு எல்லாருக்கும் வயசாயிரும். அது பிறகு ஏற்கனவே வீட்டுல 2 வயசு காலங்க இருக்கு. எல்லாரையும் உன் அன்னிக்காரிக்கு பாக்கணும் கண்டியா? அதான் இப்பே எல்லாரையும் துரத்துறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. தெரியாதுன்னு நினைச்சியோ? அன்னைக்கு அப்படிப்பட்ட பழக்கம் எல்லாம் இல்ல. நீ எப்படி ஒத்துப்ப? நீ கூட்டுக்கலியாச்சே. உனக்கு நாங்க எல்லாரமா முக்கியம்? உன் அண்ணன்காரே உன் அன்னிக்காரி கூட சந்தோஷமா இருக்கணும், அதுதானே பிளானு. கொஞ்ச நாளா குதிச்சு கொந்தளிச்சுக்கிட்டு எல்லாம் தெரியா? உனக்கு நல்ல மாப்பிள்ள கிடைச்சாச்சு. நீ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு பிறகு உன் அண்ணன்காரனுக்கு சமைச்சு போடுறதுக்கா அவனை நல்லா பாத்துக்கிறதுக்கு அன்னிக்காரி வந்தாச்சு. இனிமே உனக்கு தான் எந்த கவலையும் இல்லையே. அதானே ஆட்டத்தை ஓவரா போட்டுக்கிட்டு இருந்தேன். இல்ல மக்கா, எங்க பேர நில நிறுத்திருந்தா கூட கேட்டிருப்பான். வாயே திறக்காம நிக்கியா? இங்க இம்பி பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, என் மவனை எனக்கு எதிரா திருப்பி விடுங்க. ஐயோ பாட்டிமா, நான் என்ன பண்ணதுக்கு முடியும்? அவிய பெத்தவியல எதிர்த்து பேசுறதுக்கு முடியுமா? போகும் அப்படியா கதை? இங்க இருக்கவனே இப்பதான் நீ திருந்தி நல்லவனா மாறி இருக்க. முதல்ல அம்மா பக்கத்துல நிக்க. இவளுங்களுக்கு கூட சேராம இனிமையாவது நல்ல புத்தி உனக்கு வந்தா சரிதான். ஆட்டத்தை கொஞ்சம் குறைச்சே போடு. ஆம்பளையோட பார்த்தது இல்லாத மாதிரி மணிக்கூர் கணக்குல பேசாத. கொஞ்சம் குறைச்சியா அவனுக்கிட்ட பேசு. 24 மணிக்கூர் போன காத்துலதான் இருக்கான். அப்படி என்னத்த பேசி அவளோ? கவின இப்பயும் எரியுதா மக்கா? ஒன்னும் இல்ல பாட்டி, இப்ப ஒன்னும் இல்ல. சரி மக்கா, நீ போய் குளிச்சுக்கிட்டு வேற துணி போட. கிரேன், இனிமையாவது இவ்வளவு எல்லாம் நம்பாத. எடி, நீ என்னத்துக்கு முறைச்சுக்கிட்டு நிக்க? உனக்கு இப்பயாவது புத்தி வந்ததே? உங்களை பார்த்தாலே சரியா இருக்கு. வெறுப்பா வருது, கோவமா வருது. ஆமாடி வரான். மக்களே நீ போ, போய் இருந்து படி. படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய ஒரு சின்ன வேலை இருக்குமா, இருங்க வரேன். இவன் எங்க போறான்? போட்டு மக்கா, அழாத. இவளுக்கு ஆடவை கொடுப்பா பதில. அண்ணனை பார்க்கணும் போல இருக்கிற ரோசே. அம்மா என்ன மக்களே, முதல்ல நீ அம்மா காண்டி நின்றுக்க சொல்லு. இல்ல கவினே, நீ இப்படி மாற வேணும் நினைச்சு கூட பாக்கலனா. ஒன்னே என்னைய நம்பிதான் அவன் தங்கச்சி காரியை விட்டுக்கிட்டு போனான். அம்மா, இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். என்ன வீடியோ மக்களே? இத போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பலாமா இல்லனா ஊட்டில இருக்க அண்ணனுக்கு அனுப்பலாமான்னு பாக்கேன். உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அது சாம்பாரா? உப்பு புளி காரான ஒண்ணுமே இல்ல. இல்ல என்னது இது? போன்ல என்னத்தை படம் பிடிச்சு வச்சிருக்க? அம்மா, இது இந்த நேரமே எங்க நீங்க ஓட்டுனீங்களே படம், அதுதான். ஏன் அதை என்னத்துக்கு படம் பிடிச்சு வச்சிருக்கான்னு கேட்டேன். இத டிஎஸ்பிக்கு அனுப்பலாமா இல்லனா ஊட்டில இருக்க அண்ணனுக்கு அனுப்பலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது? அண்ணனுக்கு அனுப்புனா அண்ணன் ஊட்டில இருந்து உடனே இங்க வந்துடும். எங்களை எல்லாம் எப்படியும் வெளியே துரத்தாது, உங்களை வெளியே துரத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா துரத்திடும். அத்தானுக்கு அனுப்புனா அவர் டிஎஸ்பி போலீஸ்காரரு உள்ள வச்சு 4 தட்டு தட்டி வெளியே வர விடாம உள்ளே போட்டுருவாரு. 2ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன், யாருக்கு அனுப்பலாம்? இல்ல போன்ல இருந்து மொதல்ல அலி டெலீட் பண்ணாதல. இது என்ன பண்ணியாவன்னு பாப்போம். ஏன் அலின்னு சொன்னேன்? அம்மா, டெலீட் பண்ணதுக்காண்டியா இவ்வளவு பொறுமையா நின்னேன்? இல்ல நீ பேச விட்டு வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். போறது என்னமா பண்ணியது? அன்னைக்கே ஜெசிகாலு கூட நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேன். இது அண்ணன் அண்ணியா அவ அம்மா வீட்டுல இருந்தாவளே, அப்பயே நீங்க போட்ட பிளான் எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம 4 நாள் இருக்கு. இந்த 4 நாளையில உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒண்ணு செய்யலன்னு வச்சுக்கிடுங்க, வீட்டுல யாருக்கும் நிம்மதியா இருக்க முடியாது. அதான் நாளே இதுக்கு சுபம் போட்டலான்னு சொல்லிட்டு அமைதியா நின்னேன். வயசானவியல பிடிச்சு தள்ளி விட்டுருக்குதியா, சூடு சாம்பார அவன் மேல தூக்கி ஊத்தி இருக்குதியா. அதை நான் வீடியோ எடுக்கலதான், ஏன்னா நானே சத்த கேட்டது பிறகுதானே மேல இருந்து கீழே வந்தேன். ஆனா உங்க வாயாலேயே இது நல்லா சூடு ஒண்ணா இல்லன்னு ஒத்துக்கிட்டியா, அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. சாம்பார ஊத்துனது நீங்க தான் ப்ரூஃப் இருக்கு. எப்படி வீட்டை விட்டு வெளியே போறியலாம் இல்லனா கம்பி என்னதுக்கு உள்ள போறியலாம்? அப்படி போடல மக்காரவாள. ஆனா உன் அம்மக்காரிக்கு பட்டிய முதல்ல கொடுக்காம நான் ஓய மாட்டேன். ஆமா, என கை புளியங்க பறிச்சிட்டு இருக்க பத்தியலா. உன கை புளியங்க பறிச்சாலும் சரி, மாங்காய் பறிச்சாலும் சரி, உனக்கு பட்டிய முதல்ல சேர்த்து நான் தரேல. என பேரு ரோசா இல்ல. சீ, லே அலின்னு சொல்லியேல. டெலீட் பண்ணதுக்கெல்லாம் முடியாது. இது யாராவது ஒருத்தங்களுக்கு அனுப்பணும் போல இருக்கே, யாருக்கு அனுப்பலாம்? ரோஸ் நீங்களே சொல்லுங்களேன். இல்ல மக்கா, இந்த ஊட்டி பெல்லா இருக்கே, அதுல போட்டு விடு, ஒரு தட்டு தட்டி விட்டு. இவ வெளிய இறங்கப்படாதே. இவள பாக்கெட்ல எல்லாம் கொடுமைக்காரின்னு எல்லாருக்கும் தெரியணும். அத்தா மூஞ்சி பியாட் எடுத்துறேன். என்னை அத்தனை கூப்பிட்டியனா? இந்த வீட்டுக்குள்ள முறையா வாழதுக்கு வந்தவ மட்டும் தான் என்னை அத்தனை கூப்பிடணும். அவ போய் சேர்ந்துட்டான். நீ முறைக்கிட்டு போய் வந்தவா. யாழ் இருக்கச்சிலேயே உனக்கு மாமியார் கொடுமைனா என்னன்னு காட்டி உன்னை அடக்கி இருத்தி இருக்கணும். இப்பே ஒண்ணு கெட்டு போவேல. உனக்கு நான் தாரேன் பாரு ஒரு நாளை. இல்ல அலின்னு சொல்லியேல. இது எப்பவும் எனக்கு போன்ல தான் இருக்கும். 4 நாள் நானும் லீவ் தான் போட்டிருக்கேன். படிக்க தான் போறேன். ஆனா எப்பயாவது நான் வெளியே போச்சுல, உங்க ஆயுதத்தை எடுத்துடக்கூடாது கண்டியலாம். 4 நாள ஒழுங்கா இருந்தியல்னா இது எனக்கு போன்ல இருக்கும். தப்பி தவறி ஏதாவது கிறுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சியா, இன்னைக்கு சூடு சாம்பார் எடுத்து ஊத்திட்டியா, பாட்டியை வேற தள்ளி விட்டுருக்கியா. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இருக்கான்னு பாரு மூஞ்சில.
இதே போல இனிமே என்னைக்காவது இந்த வீட்ல நடந்ததுன்னா என் அம்மனு கூட பார்க்க மாட்டேன். இத சோசியல் மீடியால தூக்கி போட்டுவேன். அது பிறகு வெளியே இறங்கிறதுக்கு முடியாது, பாத்துக்கிடுங்க. எனக்குன்னு வந்து பிறந்திருக்கேன். ஒரு பேக்ல இருந்த பொருளை எல்லாம் எடுத்து வெளியே வச்சிட்டோம். இவர் என்ன இப்படி இருக்காரு? என்னங்க அனக்கமே இல்ல. அர்ஜுன் ஜெசிகாவை நம்மளையும் கலெக்டர்னு சொன்னாரு. இவர் என்ன கலெக்டர் வேலை பார்க்க மாதிரி ரொம்ப யோசிக்காரு. அர்ஜுன் ஐயா உன போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு கிடக்குதுக்காண்டி அண்ணனா தான் இருக்கும். நீ அட்டன் பண்ணாதோடனா எனக்கு போன் பண்ணுதுன்னு நினைக்கேன். நீ மக்கள் எடுத்து பேச. அங்க இருக்கான், பயந்தாலும் பயந்துருவான். பேசு கவினு. அண்ணனுக்கிட்ட இங்க நடந்தது எதுவும் சொல்லிடாத. அண்ணன் உடனே அங்கே இங்க வந்துடும். இந்த 4 நாளும் அவைய 2 பேருக்கு நல்ல புரிதல் வரணும். அதுக்கு இங்க அண்ணன் வந்துடக்கூடாது. பேசு கவினா. சொல்ல அண்ணே. ஏடா ஒரு போன் அட்டன் பண்ணியதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? அண்ணே கிரவுண்டுக்கு போயிருந்தேனா, இப்பதான் பார்த்தேன். கிரவுண்ட்லயா நிக்க இப்ப? இல்ல நான் இப்ப வீட்டுக்கு வந்துட்டேன். சொல்லு. கவினா வீட்டுல சாரா இல்லையா? இல்ல சொல்லு. என்ன குரலை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடும். ஏதாவது சொல்லி சமாளி. நான் பிறகு பேசியேன். டே கவின். ஆமா அண்ணே, சாரா வீட்டுல இல்ல. வீட்டுல இல்லையா? வீட்டுல இல்லாம எங்க போயிட்டா? ரொம்ப நேரமா அவளுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், போனே அட்டன் பண்ணல. நீ என்னடானா வீட்டுல இல்லங்கிற? டே அங்க ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாரா சர்ச்சுக்கு போயிருக்கா. சர்ச்சுக்கு போயிருக்காளாம். அதான் கிறிஸ்துமஸ் நியூ இயர் எல்லாமே முடிஞ்சுதேன். இப்ப எதுக்கு போயிருக்கா? அதான் அண்ணே எனக்கு எதுக்குன்னு தெரியல. ஏதோ பிரேயர் இருக்குன்னு சொன்னான். இன்னைக்கு என்ன பிரேயர்? அதுவும் மத்தியான நேரத்துல? டே என்கிட்ட போய் சொல்றியா? இல்லண்ணே அவ சர்ச்சுக்கு தான் போனான். கிரவுண்டுக்கு போயிருந்தேன். எனக்கு போன் பண்ணி சர்ச்சில் கொண்டு விடுவியான்னு கேட்டா. அவளை கொண்டு விட்டுக்கிட்டு இப்பதான் வீட்டுக்கு நானே வரேன். ஓ சர்ச்சில் கொண்டு விட்டியா? அந்த ரோடு வேற ரொம்ப டிராபிக்கா இருக்கும். ரோடு கிராஸ் பண்ணிட மாட்டா. நீ உள்ளதான் கொண்டு விட்டியா இல்லனா ரோட்டுக்கு அந்த பக்கமே இறக்கி விட்டுட்டியா? அண்ணே நான் உள்ளதான் இறக்கி விட்டேன். அவ போன் அட்டன் பண்ணாதான் பயந்துருப்பாரு போல. என்னண்ணே அவ என்ன சின்ன குழந்தையா? இல்லடா மனசு ஒரு மாதிரி இருக்கு, கண்ணு வேற துடிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கிடவே முடியாது. அண்ணே இங்க நாங்க எல்லாரும் இருக்கோம், நீ அங்க நிம்மதியா இரு. ஆமாண்டா இருக்கீங்க. இருந்தாலும் நான் வேற ரொம்ப தூரத்துல இப்ப இருக்கேன். நான் போன் அட்டன் பண்ணலாவா? அவ வந்தோடனே போன் பண்ண சொல்லு கவினு. அண்ணே அழுறியா? இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உடஞ்சு போய் பேசிய மாதிரி இருக்கு. என்ன நான் சொல்ல இல்ல, அவ நல்லாதான் இருக்கா. நான் சர்ச்சில் கொண்டு இறக்கி விட்டுட்டு தான் வந்திருக்கேன். இல்லடா மனசு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ அவளுக்கு பிரச்சனைங்கிற மாதிரியே தோணிட்டு இருந்தேன். போனை வீட்டுல போட்டு போயிருப்பா போல. வந்த உடனே எனக்கு போன் பண்ண சொல்லிடுற. வாய்ஸ் கேட்டதுக்கு பிறகுதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரிண்ணே நீ அண்ணிய கூட்டிட்டு போயிருக்க. 4 நாள் நிம்மதியா அங்க இருங்க. இங்க நான் இருக்கேன் அவளை பாத்துக்கிறதுக்கு. சரிடா வச்சிடுறேன், பாத்துக்கோ. கவினா. அண்ணே சொல்ல. நான் உன்னைய நம்பிதாண்டா விட்டுட்டு வந்திருக்கேன். உனக்கு தெரியும்ல அங்க இருக்கிறது என் உயிர். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தாங்கிக்கவே மாட்டேன்டா. என்ன நான் இருக்கேன், பாட்டிமா இருக்காவ, துளசி இருக்கா, எல்லாரும் இருக்கோம். நீ வை. சரிடா. அர்ஜுன் என்னங்க? ஒன்னும் இல்லதியா, மனசு ஒரு மாதிரி இருந்தது. அதான் கவினுக்கு போன் பண்ணி சாரா எங்கன்னு கேட்டேன். நீ ஒரு வேலை பாரு. கவின் எதையாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறானா? அண்ணனும் தங்கச்சி எவ்வளவு டிஸ்டன்ஸ் தூரத்துல இருக்காவ. இவருக்கு கண்ணு துடிக்குதான், மனசு ஒரு மாதிரி இருக்கான். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு இவருக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கான். இதே நம்ம சொல்லியிருந்தானா படம் போடுறோம், சீன் போடுறோம், பாசம் இருக்க மாதிரி நடிக்காதன்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா இருப்பாரு. 2 நாளைக்கு முந்தி மனசு ஒரு மாதிரி இருக்கு, அம்மம்மா எப்படி இருக்காவன்னு தெரியல, போய் பாத்துட்டு வந்துறியன்னு சொன்னதுக்கு படம் போடிய நடிக்கேன்னு சொல்லிட்டு என்னமா அடிச்சு விட்டாரு. இவளுக்கு வந்தா மட்டும் ரத்தம் அப்படியே குடம் குடமா பாஞ்சிடும். நமக்கு வந்தா அது தக்காளி சட்னி. பூசணிக்க மாட்டான். இந்த ஆள் சோகமா இருக்கச்சுல சந்தோஷப்படலான்னு பார்த்தா நம்மளே இவருக்கு சோகம் தொத்திட்டு போலே. தேங்க்ஸ் கவினன். அண்ணனுக்கிட்ட சொல்லியிருந்தேன்னா அண்ணன் உடனே இங்க வரதுக்கு தான் நினைக்கும். அப்படியே கார்த்திக் அண்ணன் கொஞ்சம் சமாதானப்படுத்தி இருந்தாலும் 2 நாளைக்குள்ள வரதுக்கு பாத்துறோம். சரி நானும் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன். ஹாஸ்பிட்டல் போகணுமா? இல்ல கவின் அந்த அளவுக்குலாம் இல்ல, கொஞ்சம் எரிச்சலா இருந்தது, இப்ப பரவாயில்ல. சரி நீ போய் வேற துணியெல்லாம் போட்டுக்கிட்டு இரு, நம்ம வெளியே போயிட்டு வருவோம். அதெல்லாம் வேண்டாம் கவின். அதான் எல்லாத்தையும் கொட்டியாச்சுலாம். எனக்கு பசிக்குது, நீயும் சாப்பிடலாம், பாட்டியும் சாப்பிடல என்னமோ. இல்ல சாம்பார் ரசாலாம் நான் கொஞ்சம் தான் இங்க எடுத்து வச்சேன் இருக்கு. சரி இருக்கட்டும், நம்ம வெளியே போய் இன்னைக்கு சாப்பிடலாம். மக்கா நான் வீட்ல இருந்தே சாப்பிட்டுக்கிட்டேன், நீ அவளை கூட்டிட்டு போ. சரி நீ ரெடி ஆயிட்டு நான் வரேன். இல்ல கவின் மனசு சரியில்லை, நாளைக்கு வேணா போலாம், இன்னைக்கு என்ன விட்டுரு ப்ளீஸ். இதெல்லாம் என்ன பொம்பளை, யாரு செத்தாலும் பரவாயில்ல, தான் மட்டும் நல்லா சந்தோஷமா வாழணும். இதே வயிற்றுலதான் நான் பிறந்திருக்கேன் நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா அருவருப்பா இருக்கேன். முதலே கேட்டிருந்தா இந்த சண்டையை நாளைக்கும் ஆரம்பிச்சிருப்பாவ, நாளைக்கும் கண்டினியூ பண்ணிருப்பாவ. வீடியோ எடுத்ததுனாலதான் இனிமே கொஞ்சம் அமைதியா இருப்பாவ 4 நாளா. கவின் எனக்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறான். ரோஹித்துக்கு ஒரு தடவை போன் பண்ணி பாப்போம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போவதுக்கு தேவையே இல்லையே. ஹலோ என்ன டாக்டரே, ஹனிமூன் போன இடத்துல என்ன எல்லாம் ஞாபகம் வந்திருக்கு, எனக்கெல்லாம் போன் பண்ணிருக்கியா? சும்மாதான் கூப்பிட்டேன் ரோஹித், எப்படி இருக்குதியா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கனே, நான் நல்லாவே இருக்கேன். என் பேச்சிலே தெரியலையா? உங்க தங்கச்சி எனக்கு கட்டி வைக்கிறதுக்கு போறியா? உங்க தங்கச்சி எனக்கு கூடால இருக்கும்போது சந்தோஷமா தான் இருப்பேன். ரோஹித் இன்னைக்கு சாரா பேசினாளா உங்ககிட்ட? ஆமா அர்ஜுன், 1 hour முன்ன பேசினான்.
சாப்பிட்டதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸ்டேஷன்ல இருந்து கேஸ் விஷயமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியதா இருந்து அங்கேயே போயிட்டு வீட்டுக்கு வரேன். ஒன்னாருக்கும்னா ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புனேன். அப்பா அவளுக்கு ஃபோன் பண்ணேன். ஓ ஒன்னாருக்கும்னா பேசினீங்களா? சர்ச்சுக்கு போயிருக்கனால அதுக்கு பிறகு பேச முடியலையோ? சர்ச்சுக்கா? எந்த சர்ச்சுக்கு? ரோஹித் சர்ச்சுக்கு போறதா உங்ககிட்ட அவ சொல்லலையா? சர்ச்சுக்கா? உங்ககிட்ட யார் சொன்னது? கவின்னு தான் சொன்னான். சர்ச்சுக்கு போயிருக்கா, அவன் தான் கொண்டு விட்டானா? எப்போ? இப்ப கொஞ்சம்ல தான் கொண்டு விட்டதா சொன்னான். உங்ககிட்ட அவ சொல்லலையா? ஓ அர்ஜுன், நான் மறந்துட்டேன். காலம சொல்லிட்டு இருந்தா சர்ச்சுக்கு போனா அப்படின்னு. வேலை டென்ஷன்ல போது கொம்பு சொல்லதுக்கு மறந்துருப்பா. காலம சொன்னா ஆனா. ஓ சொன்னாளா? அவ பேசும்போது நல்லா தானே பேசினான், சந்தோஷமா தானே பேசினான். நான் காலம் அவளுக்கு கூப்பிட்டேன், அது பிறகு கூப்பிடல, அதான் கேட்கேன். ஆமா அர்ஜுன், நல்லா தான் பேசினான். ஒன்னார் தானே ஆகுது பேசி. சரி ரோஹித், காலமா உங்ககிட்ட சொல்லியிருக்கால, அப்ப சர்ச்சுக்கு தான் கொண்டு விட்டுருப்பான். என்ன டாக்டரே, நீங்க வேற ஊர்ல இல்ல, உங்க தங்கச்சியா போன்லயே பேசி பேசி கடுப்பேத்தி இருப்பேன், கஷ்டப்படுத்தி இருப்பேன் சொல்லிக்கிட்டு செக் பண்ணுதியலா? ஐயோ ரோஹித், உங்கள்னால அவளுக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வரப்போறது இல்ல. நான் பயப்படியது இப்ப அவ இருக்க இடம் அப்படி. புரியுது. ஆனா ஒன்னாருக்கு முன்னே என்கிட்ட நல்லா தான் பேசினான், சிரிச்சுதான் பேசிட்டு இருந்தா. என்னமோ மனசு ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கு ரோஹித். அது பிறகு கண்ணு வேற துடிச்சிட்டே இருக்கு. ஒரு மாதிரி என் தங்கச்சிக்கு ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரியே தோண்டிட்டே இருக்கு. ஐயோ அர்ஜுன், நீங்க அங்க ஹனிமூனுக்காக போயிருக்குதியா? இங்க கவின் இருக்கான், பாட்டிமா இருக்காவா, தாத்தா இருக்காவா, எல்லாரும் இருக்காவா அவளுக்காக பேசுறதுக்கு கேட்கறதுக்கு. எல்லாரும் இருக்காவா ரோஹித். நிலன் இருக்கும் போது நிலன் பெரிய பையன், தட்டி கேப்பான், பாத்துக்கிட்டுலாம் இருக்கவே மாட்டான். ஆனா கவின் கொஞ்சம் சின்ன பையன், இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கறதுனால அவன் பேச்ச யாரும் கேட்கவும் மாட்டாவா. அதான் போன் பண்ணதுக்கு பிறகு போன் வேற அட்டன் பண்ணலையா, அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். அர்ஜுன் அர்ஜுன் ரிலாக்ஸ், கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, ஒன்னும் இல்ல. ரோஹித் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, எனக்குன்னு யாருமே இல்ல. என்னப்பா டக்குன்னு உங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டியா? எவ்வளவு பெரிய டாக்டர், எத்தனை உயிரை காப்பாத்திட்டு இருக்குதியா? ஒரு கைனகாலஜிஸ்ட் எத்தனை உயிர் பூமிக்கு வர்றதுக்கு நீங்க உதவி பண்ணிருக்குதியா? உங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லுதியா? இதை எல்லாத்தையும் விட உங்களுக்கு ஒய்ஃப் இருக்காவ. எனக்குன்னு யாருமே இல்ல ரோஹித். எனக்குன்னு இந்த பூமியில இருக்க ஒரே உறவு என் தங்கச்சி சாரா மட்டும்தான். என்னமோ கொஞ்ச நாள் எல்லாம் உங்க கையில அவளை ஒப்படைச்சிருவேன். அவ நல்லா இருக்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும். அர்ஜுன், என்னாச்சு? சின்ன குழந்தைல மாதிரி பேசிட்டு இருக்குதியா? இல்ல என்னன்னு தெரியல, எனக்கு மனசு ஒரு மாதிரி அழுத்திட்டே இருக்கு. எனக்கு இருக்க ஒரே உறவு என் தங்கச்சி மட்டும்தான். அவளுக்கிட்டதான் என் அம்மாவை பாக்குறேன், என் அப்பாவை பாக்குறேன், ஒட்டுமொத்த சொந்தத்தையும் அவ முகத்துல தான் நான் பாக்கேன். ரிலாக்ஸ் அர்ஜுன், நீங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்குதியா கண்டியெல்லாம், அதான் சாராக்கா ஞாபகம் வந்திருக்கோம். ரொம்ப நேரமா நீங்க போன் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா போன் அட்டன் பண்ணாதான் நீங்க கொஞ்சம் பயந்துருப்பியா. நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க, அவ வந்ததான் போன் பண்ண சொல்லியேன். ஓகே ரோஹித், அவ வாய்ஸ கேட்டாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகும். ஏன்னா எப்ப அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் என் மனசு அடிச்சுக்கிட்டே கிடக்கும். சரி, நான் உங்களுக்கு போன் பண்ண சொல்லி வந்ததான். ஓகே ரோஹித், வச்சிடுறேன். சர்ச்சுக்கு கொண்டு விட்டதா கவின் அண்ணத்துக்கு போய் சொல்லணும். மனசுக்கு நெருக்கமான வேலைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மனசு கடந்து அடிச்சுக்கும். பால் பாக்கெட் வாங்க போனோம்னா கூட எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு தான் போவான், இல்லனா போன் பண்ணி சொல்லிட்டு தான் போவான். சர்ச்சுக்கு போறதுக்கு முந்தி ஒரு மெசேஜ் கூட பண்ணாமலா போயிருப்பான். பேசாம போய் பாத்திர வேண்டியதான். எனக்கு தெரியும் அண்ணே, அவைய நம்ம ரெண்டு பேருக்கு வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு தான் நினைச்சிட்டு இருக்காவ. அதுல என்ன பலியாக்குனா கூட ஒன்னும் இல்ல. அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்தது அவியலுக்கு பிடிக்கல, நீங்க ஹனிமூன் போனது அவியலுக்கு பிடிக்கல. நீ நல்லா இருக்கணும் அண்ணே, நீ நல்லா இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு முக்கியம். நீ 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். சரா, எனக்கு மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. உனக்கு என்னமோ அங்க பிரச்சனைங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு கிடக்கு. கவின் என்னடானா நீ சர்ச்சுக்கு போயிருக்க அப்படிங்கான். காலமா ரோஹித் கிட்டே சர்ச்சுக்கு போறதா சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதெல்லாம் தாண்டியும் என் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருக்க. வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, உயிரே உறவாக நெஞ்சு கரைஞ்சாயே. பசி தூக்கத்தை மறந்து நீயோ அடிப்பாசத்தை பொழிஞ்சாயே. முகம் பார்த்து போதும் இந்த பூமியோட எல்லாம் நீதானே. ஓ சிரிப்பு போதும், நீ பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. சாராங்க, அதான் மேல ரூம்ல இருக்கா. மேல ரூம்ல இருக்காளா இல்லன்னா சர்ச்சில் இருக்காளா? அதான் மேல ரூம்ல தான் இருக்கா. அர்ஜுன கிட்ட சர்ச்சில் இருக்கா, நான் தான் கொண்டு விட்டேன்னு சொல்லியிருக்கேன். இங்க வந்து பார்த்தா வீட்டுல இருக்கான்னு சொல்லியா? என்னடா விளையாடுறியா? இல்ல தான், சர்ச்சில் இல்ல, வீட்டுல தான் இருக்கா, மேல ரூம்ல தான் இருக்கா. புறவி என்னத்துக்கு அர்ஜுன கிட்ட அப்படி சொன்னா சர்ச்சுக்கு போயிருக்கா அப்படின்னு? ஒன்னும் இல்ல தான், சும்மாதான். அவ போன் எடுக்காததான் அண்ணன் பயந்துட்டு அதான் சர்ச்சுக்கு போயிருக்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எதுக்குடா சர்ச்சுக்கு போயிருக்கான்னு சொல்லணும்?
போனை கவனிக்காம இருந்தாலும் நீ சொல்லிருக்க வேண்டியதானே, அண்ணன் போன் பண்ணது போன் அட்டன் பண்ண அப்படின்னு. எனக்கு சர்ச்சுக்கு போயிருக்கான்னு போய் சொல்லணும். அவளுக்கு போன் பண்ணா இப்ப போனே அட்டன் பண்ண மாட்டேங்க. கொஞ்சம் தான் பேசினேன், அப்ப நல்லா தானே பேசினா. ஐயோ அதான், அம்மாக்கு பைத்தியம் பிடிச்சி வீட்டுல பயங்கர சண்டை. சண்டையா? ஆமாதான், சூடு சாம்பாரா சாராக்க மேலேயே தூக்கி ஊத்திட்டு. அந்த பொம்பளைக்கு பைத்தியம் பிடிச்சா தெரியுதே. அப்பதான் அண்ணன் போன் பண்ணிக்கிட்டே இருந்து அழுது பேசினாள்னா அண்ணன் கண்டுபிடிச்சிடான்னு சொல்லிட்டு தான் அவ பேசலாம். மேலதான் இருக்கா, நீங்க போய் பாருங்க. இதெல்லாம் என்ன பொம்பளை? சாரா அழுதுட்டாடி இருக்க, கையில சாம்பார தூக்கி ஊத்தி இருக்க. அர்ஜுனா இல்ல, நீ எனக்காவது ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. சாரா கை ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன கல்யாணம் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு முந்தி அண்ணி மனசு மாறிடும் தானே. 4 நாள் உனக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி நில்ல. அர்ஜுன் திருப்பி வீட்டுக்கு வரது வரைக்கும் நீங்க இருக்க வேண்டாம். நீ துணி எல்லாம் எடுத்து வை, 1/2 மணி நேரத்துல உன்னை கூட்டிட்டு போறதுக்கு நான் வருவேன். எங்க? வேற எங்க? நீ அர்ஜுன் வரது வரைக்கும் இங்க இருக்க வேண்டாம், எங்க வீட்டுல இருந்தா போதும். உங்க வீட்லயா? இல்ல நான் வரல. ஏன்? அது தப்பு ரோஹித். நமக்கு கல்யாணம் ஆவதுக்கு முந்தே உங்க வீட்ல நான் ஸ்டே பண்ணியது தப்பு. ஊர்ல இருக்கவியெல்லாம் என்னையும் உங்களே மட்டும் இல்ல அண்ணனையும் சேர்த்துதான் தப்பா பேசுவாவ. எவ பேசினா எனக்குண்ணா? வேலை வெட்டி இல்லாதவ பேசிக்கிட்டு கிடப்பா. கல்யாணம் ஆகலனால நீ ஏன் பொண்டாட்டி? உன்னை கஷ்டப்படுத்தியதெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால போக முடியாது. துணியெல்லாம் எடுத்து போய் நான் கூட்டிட்டு போறேன். இல்ல, அது அண்ணனுக்கு கேவலம் கேட்ட பேரு. இன்னொன்னு கல்யாணம் ஆவதுக்கு முந்தி நான் வரப்போறது இல்ல. இப்ப என்ன, அந்த வீட்டுல நான் இருப்பேன், அதனால உன்னால அந்த வீட்டுல இருக்க முடியாது தானே. 4 நாள் நான் ஸ்டேஷன்ல தங்கலாம். இப்பயாவது வரியா? தனுவை பாத்துக்கிட்டிய மாதிரி என் அம்மா அப்பா ஒன்னு பாத்துப்பாவ. வரமாட்டேன். ஏன் நான் தான் சொல்லியலாம், 4 நாள் நான் ஸ்டேஷன்ல தங்கியேன். வரமாட்டேன். பிறகு 4 நாள் அந்த பைத்தியக்காரிக்கிட்ட இருந்து திட்டு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல ரோஹித், இங்க பாட்டிமா இருக்காவ, தாத்தா இருக்காவ, கவின, துளசி எல்லாரும் இருக்காவ. நான் வந்துட்டா சித்தி சமைக்க கூட மாட்டாவ. வயசானவியல பட்னி போட்டுக்கிட்டு வர சொல்லுதியலாம். அதுதான் பிரச்சனைனா சாப்பாட்டுக்கு நான் ரெடி பண்ணியேன். அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரலாம். நீ மொத்த துணியெல்லாம் எடுத்து வை, அவர் வந்ததுக்கு பிறகு நான் கொண்டு விடியேன். வரமாட்டேன். என் அண்ணி தியானிய முறைப்படி தாலி கட்டி கூட்டிட்டு வந்தது வீட்டுக்கு. அண்ணியே தப்பா பேசியாவ. போன் பேசியதுக்கே தப்பா பேசியாவ. நாங்க வந்து இருந்துட்டா என்னென்ன பேச்சு பேசுவாவ எல்லாரும். கவினை பார்த்துப்பான். இனிமே 4 நாளும் அவ என் பக்கமே வரமாட்டாவ, எனக்கு தெரியும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு முந்தைய அண்ணி மனசு மாறும் தானே. அவியலுக்குன்னு அவிய அம்மா இருக்காவ, வேற அவியலுக்குன்னு யாரு இருக்கா? போக மாட்டாவ. அர்ஜுன புரிஞ்சுக்கிட்டு இங்கேதான் இருப்பாவ, போதுமா? அண்ணனை அண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிச்சுதுன்னா அண்ணனை விட்டு விலகிறதுக்கு தான் நினைக்கும். அண்ணி மனசுல ஏற்கனவே நிலன் இருந்தான். ஆனா அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர ஒய்ஃப தான் காதலிக்கணும். அவ மேலதான் எல்லா உரிமையும் சொல்லிக்கிட்டு எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்த்ததில்ல. அண்ணி அண்ணனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாவல்னா இவர்கிட்ட நிக்கிறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லைன்னு நம்ம கல்யாணம் முடிஞ்சதா அவ அம்மா வீட்டுக்கு போறதுக்கு தான் நினைக்கும். சாரா, நீ சொல்லியது சரிதான். அவியலுக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கும். ஆனா எல்லாம் ஒரு நாள் தெளிவாகும். அவிய ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு தானே நம்ம கல்யாணத்தையே தள்ளி போட்டிருக்காங்க. அண்ணன் நினைச்சிட்டு இருக்கிறது என்ன பொறுப்பான இடத்துல ஒப்படைக்கணும், உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா அவனுக்கிட்ட என்ன கொடுத்துட்டு போயிட்டாவன்னு நினைக்கிறான். ஆனா உண்மை என்னன்னா, நான் அண்ணனை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் என்ன இங்க விட்டுட்டு அம்மா போயிட்டாவ. அவன் உங்க கையில என்ன ஒப்படைக்கணும்னு நினைக்கான். இதுக்கு முந்தி என் அண்ணனை நல்லா தியானியால மட்டும்தான் பாத்துக்க முடியும். அவியக்கிட்ட என் அண்ணனை ஒப்படைச்சதுக்கு பிறகுதான் என்னால இந்த வீட்டுல இருந்து நிம்மதியா இறங்கி வர்றதுக்கு முடியும். நான் வந்துட்டா என் அண்ணனுக்கு 3 வேளை சாப்பாடு கூட கிடைக்காது. எனக்கு நல்லாவே தெரியும். இது கூட கடவுளா எப்படி அமைச்சு கொடுத்த வாழ்க்கை. இல்லன்னா இத கூட நடக்கிறதுக்கு விட்டுக்க மாட்டாவ. இப்படிப்பட்ட பொம்பளை என்னத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்குதியான்னு தெரியல. அவிய மட்டும்தான் அப்படி. ஆனா பாட்டி, தாத்தா, அது பிறகு கவின, துளசி எல்லாருக்கும் எங்க கூட இருக்கிறதுக்கு தான் பிடிக்கும். ரோஹித் விடுங்க. எப்பேற்பட்ட வீட்டை இப்படி கேவலப்படுத்தியா? என்னமோ கல்யாணம் கூட ஆவேல. ரோஹித் விடுங்க. வீட்டையே கேவலப்படுத்துறதுக்குனே பிறந்திருக்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏப்பா நல்லா இருக்கா உனக்கு? அவ அண்ணன்காரன் கூட வீட்ல இல்ல. முத இங்க இருந்து வெளியே போறியா? என்னது? ரோஹித் என்ன பண்ணதியா? நீ குரல் வசதி பேசினதான் நல்லவளாயிருவியா? இந்த வீட்டோட பேரை கடிக்கிறத பத்தி நீ பேசுதியா? இது பல வருஷத்துக்கு முந்தி உனக்கு தோணி இருக்கணும். இல்ல, நான் சாராக்கு சூப் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். வாமா வந்து குடிச்சிட்டு போன்னு சொல்லதுக்கு தான் வந்தேன். சாரா சூடு ஆறதுக்கு முந்தி வந்துருமா, வந்து குடிச்சிட்டு போ. விடுங்க ரோஹித். அப்பா வீட்டுக்கு வரமாட்டேன். கல்யாணத்துக்கு முந்தி வர மாட்டேன். என் அண்ணனுக்கு எந்த விதத்திலயும் கெட்ட பேரை வாங்கி கொடுக்க மாட்டேன். சரிதான், நான் வரேன். ரோஹித் இங்க நடந்தது எதுவும் தயவு செஞ்சு அண்ணனுக்கிட்ட சொல்லிடாதுங்க. கோவப்பட்டுக்கிட்டு போறாரு. என்னாலதான் எல்லாருக்கும் நிம்மதி இல்ல. அர்ஜுன், என்ன ரொம்ப நேரமா எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்குதியலே. சரி கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விட்டா நார்மல் ஆயிருவியான்னு பார்த்தா எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்குதியா? ஒன்னும் இல்ல, அவ போன் அட்டன் பண்ணலையா, அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா மனசு கடந்து துடிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் அவ வாய்ஸ் கேட்கறது வரைக்கும் நிம்மதியா இருக்கவே முடியாது இனிமே. உங்க சித்தி ஏதாவது சாராவை சொல்லிருக்குமோன்னு பயப்படுத்தியா? கவின் இருக்கான், பாட்டிமா இருக்காவா, எல்லாரும் இருக்காவ. தியா, கவின் ரொம்ப சின்ன பையன், படிச்சுக்கிட்டு இருக்கான். நிலன் கூட
சிச்சுவேஷனை சூப்பரா ஹேண்டில் பண்ணிடுவான். சின்ன பையனா அவனுக்கு என்ன 15 வயசு ஆச்சு. அர்ஜுன் அவனே என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கான், எனக்கு அம்மாவை விட சாராவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவன் இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுத்தியா? அர்ஜுன் கொஞ்ச நேரம் ப்ளீஸ். 5 நிமிஷத்துல நானே எந்திரிச்சிருவேன், இல்லனா சொல்லி எந்திரிச்சிடுறேன். இல்ல பரவாயில்ல. ஐயோ அர்ஜுனனை எதுக்கும் அழுதுகிட்டு இருக்காரு போலயே, என்னன்னு தெரியலையே. கார்த்திக் உங்க ஃப்ரெண்ட் எதுக்கும் ஃபீல் பண்ணியாருன்னு நினைக்கேன். நானும் பாத்துக்கிட்டு தானடி நிக்கேன். பாத்துக்கிட்டே நின்னா என்ன அர்த்தம்? வாங்க என்னன்னு போய் கேப்போம். ஏய் இவ ஒருத்தி, நீ வா அப்புறமா வந்து பாக்கலாம். அவிய பாக்கிறதுக்கு தானே வந்தோம். அவர் வேற என்னத்துக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு போல. அவன் ஃபீல் பண்ணிட்டு நீ வா நம்ம போற வந்து பாக்கலாம். நீங்க போங்க, என்ன இருந்தாலும் அவர் என்ன ஃப்ரெண்டுக்கு ஹஸ்பண்ட் ஆச்சே. நான் என்ன யாரும் போய் கேட்டுக்கிட்டு வந்துறேன். ஒட்டிங்க மோள வா போவாம், அப்புறமா வந்து பாக்கலாம். ஏன் அவிய பாக்கிறதுக்கு தானே வந்தோம். அதான் சொல்லம்ல, அப்புறமா வந்து பாக்கலாம், வா போவோம். நண்பன் கஷ்டத்துல இருக்கச்சுல தான் தோள் கொடுக்கணும். அதெல்லாம் அவனுக்கு தோள் கொடுக்கிறதுக்கு ஆள் இருக்கு, நீ வா. கார்த்திக் ஃப்ரெண்ட பத்தி கொஞ்சமாவது ஃபீல் பண்ணியாரா? சரியான செல்ஃபிஷா இருப்பாரு போல. அர்ஜுன் நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் சாராக்கு ஒண்ணும் அங்க நடந்திருக்காது. சர்ச்சில் சில நேரம் எல்லாம் திடீர்னு கூப்பிடுவாவ. இப்ப எனக்கு கல்யாணம் ஆனதுனாலதான் திடீர்னு எல்லாம் போன் பண்ண மாட்டாவ. சர்ச்சில் ஏதாவது ப்ரோக்ராம் நடக்க இருந்ததுன்னா சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் டான்ஸ் படிச்சு கொடுக்கறதுக்கு, அது பிறகு ஸ்கிட் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு கூப்பிடுவாவ. அப்படி ஏதாவது திடீர்னு கூப்பிட்டுருப்பாவ. நீங்க வேணா பாருங்க, வந்த உடனே உங்களுக்கு போன் பண்ணுவா. நீங்க தேவையில்லாம உங்க சித்தியெல்லாம் அவளுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுதியான்னு தோணுது. நம்ம கூட்டிட்டு வந்திருக்கான் அவள. நான் தான் கவின் இருக்கான்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப மனசே சரியில்லாத மாதிரி இருக்கு. அர்ஜுன் அவ போன் அட்டன் பண்ணாததுனாலதான் உங்களுக்கு அப்படி தோணுது. தேவையில்லாம ஏதாவது பேசினாவள்னா திருப்பி 4 வார்த்தை கண்டிப்பா கேப்பான். நீங்க போல்டா தானே உங்க தங்கச்சி வளர்த்துருக்கியா? அவ போல்டு தான் தியா. ஆனா அந்த பைத்தியக்கார பொம்பளை ஏதாவது பேசினா மட்டும் அமைதியா போயிருவான். வாயால அந்த பொம்பளை அவ சித்தின்னு கூப்பிட்டாலும் அம்மா மாதிரி தான் நினைக்கியா. ஆனா அவளுக்கு புரியல. எனக்கு இருக்கிறது அவ மட்டும்தான், அவளுக்கு இருக்கிறது நான் மட்டும்தான். இந்த பூமியில எங்களுக்குன்னு வேற யாரும் இல்ல. யாராலையும் எங்களுக்கு அம்மாவாக முடியாதுன்னு அவளுக்கு புரியல. மத்தவங்களுக்கிட்ட இருந்து பாசம் கிடைக்கணும், அம்மா பாசம் கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கான். ஆனா அது எப்போ நடக்காது. நான் தான் அவளுக்கு எல்லாமே, அவதான் எனக்கு எல்லாமே. இது மட்டும்தான் இங்க உண்மைங்கிற விஷயம் அவளுக்கு புரியல. அம்மா போனதுக்கு பிறகு எங்களுக்குன்னு யாருமே இல்ல. சின்ன வயசுல இருக்கும்போது எங்களுக்கு நடந்த அநியாயத்தை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியவையே கேட்கல. இப்ப அவியெல்லாம் நல்லவியா, ஊருக்கு நல்லவங்க, வீட்டுக்கு நல்லவங்க. அந்த அம்மா அவிய பிள்ளைகளை கூட்டிட்டு வரும்போது வயசானவிய 2 பேரும் வாயை திறக்கல. அப்ப அந்த செகண்ட் கேள்வி கேட்டிருந்தா அந்த அம்மாவால நானும் என் தங்கச்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம். ஆக மொத்தம் எந்த சிச்சுவேஷன்லயும் அவளை விட்டுட்டு போகாத ஒரே உறவு நான் மட்டும்தான். எனக்கு அப்பா அம்மா அவதான், அவளுக்கு அப்பா அம்மா நான் தான். எங்களுக்குன்னு வேற யாருமே இல்ல. இத அவ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவ நல்லா இருக்கணும் தியா, எப்பவும் நல்லா இருக்கணும். நல்லா இருப்பா அர்ஜுன், நீங்க அழுறத நிப்பாட்டுங்க. இங்கதான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா. போற இடத்துலயாவது சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். அவ போற இடத்துல அளவுக்கு அதிகமா காசு பணம் இருக்கணும்னால நான் விரும்பல. ஏன்னா என் தங்கச்சிக்கு அளவுக்கு அதிகமாவே நான் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன். அவளுக்கு இங்க கிடைக்காத ஒண்ணு சந்தோஷமா நிம்மதியா மட்டும்தான். அது கிடைச்சாலே போதும். அர்ஜுன் அவ சந்தோஷமா இருப்பா. அம்மா பாசம் இல்லாம சித்தி கொடுமையால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அப்பனா மாமியார் இன்னொரு அம்மாவா இருந்து பாத்துப்பாவ, கண்டிப்பா பாத்துப்பாவ. அழாதுங்க. நடக்காத ஒண்ணு நடந்துட்டுன்னு நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணதியா? இப்படி தேவையே இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவ போன் பண்ணிய நேரம் நீங்களே உங்களை பார்த்து திருப்பியா வேணா பாருங்க. இங்க பாரு, உன்னை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஐயோ தம்பி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கியா என்ன? சாம்பார்ல உப்பு இல்ல, ரசம் சப்புன்னு இருக்கு. இப்படியாமா சமைப்பாவ? என்னமா இது, எப்ப பார்த்தாலும் போன் பேசிக்கிட்டே இருந்தா சமையல் வேலை ஓடுமா? மா போட்டு எப்ப பேசினாவ? சமைக்கத்துல எல்லோல பார்த்து சமைமான்னு கொஞ்சம் பாசமா ஏன்னா பிள்ளை மாதிரி அவள்கிட்ட சொன்னேன். ஏன் மாடு மாதிரி வளர்ந்துருக்கலாம்? அவ சமைச்சாதான் உனக்கு இறங்குமா? என்னப்பா மரியாதை இல்லாம பேசியா போலீஸா இருந்துகிட்டே? ரொம்ப டேஸ்டா சாப்பிடணும்னா உங்களுக்கு சமைச்சு சாப்பிட வேண்டியதானே? சின்ன பொண்ணு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவன் செஞ்சு வச்சதெல்லாம் திண்ணியதான் பார்த்தாது. அதுல 1008 குறை வேற. அவ்வளவு குறை சொல்லியதுக்கு நீங்க சமைக்க வேண்டியதானே? தப்புதான்ப்பா, தப்புதான். நான் கேள்வி கேட்டது தப்புதான். இங்க பாருங்க, என் சம்பந்தப்பட்ட வேலைக்கு ஏதாவது ஒண்ணுனா சொந்த பந்தம் எல்லாம் பார்க்க மாட்டேன். உள்ள தூக்கி வச்சுட்டு என்ன பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இவன் என்ன சிரிச்சுட்டு தானே போறான். அவன் வேற ஊர்ல இல்ல. இவனால என்ன நடந்துற போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சதெல்லாம் நடத்திட்டு இருக்காதுங்க. ஸ்டேஷன்ல வந்து என்ன பத்தி கேட்டு பாருங்க. அர்ஜுன் விட நான் ரொம்ப டேஞ்சர். என் வீட்டுல எல்லாம் இப்படி ஒருத்தர் இருக்கணும். எப்பே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பேன். 4 நாள் அமைதியா இருக்க இடம் தெரியாம இருந்தியனா உனக்கு நல்லது. அப்படி இல்ல நாக்குக்கு ருசியா எல்லாம் சாப்பிட முடியாது. களி திங்க வேண்டியதா இருக்கும். என்ன புரியுதா? புரியுதுப்பா, புரியுது. டே கவினு வரேன். அதான் அது பிறகு உங்க போனுக்கு அந்த வீடியோ அனுப்பி வச்சிருக்கேன். இவன் எல்லாம் என் பிள்ளையா? ப்ரூஃபே இருக்கு. தேவைப்படும் போது உள்ளத்துக்கு போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் என்று சுழல்கின்றதே. அன்பே நீதான் காதல் வனங்களின் விதையோ.
இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறது. ஆ தியா இல்ல காலை ரொம்ப நேரம் அசையாம வச்சிருந்தேன் அதான். நான் தூங்கிட்டேனோ? ம் எழுப்பி இருக்கலாம்ல. இல்ல பரவாயில்ல. 2 மணி நேரத்துக்கிட்ட உறங்கியிருக்கேன். எந்திரிச்சு காலை கொஞ்சம் உதறு. ம்